₹80 என்ட்ரி டிக்கெட்ல பாண்டிச்சேரியில வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு சூப்பரான ஸ்பாட்டை ரிவீல் பண்ண போறேன். பாண்டிச்சேரி சைடு போனீங்கன்னா மறக்காம இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அப்படியே என்ட்ரானதும் உள்ள போய் பார்த்தோன்னா போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கு. நிறைய பேர் கிட்ஸோட வந்து நல்லா போட்டோ ஷூட் எடுத்து என்ஜாய் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஷ் டேங்க் இருக்கு. இதுல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை கவர் பண்ணிருக்காங்க. ஃபிஷ் டேங்க்குமே நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. அதனால பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே லொகேஷனை ரிவீல் பண்ணிடுறேன். பாண்டிச்சேரி முருகா தியேட்டருக்கு ஆப்போசிட்ல கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ல தான் இந்த ஷோ நடக்குது. இவ்வளவு கூட்டம் எதுக்கு நிக்குதுன்னு பார்த்தா இங்க நிறைய அழகழகான பறவைகள்லாம் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா அங்க இருந்த நிறைய பறவைகள் சவுண்ட் கொடுத்துட்டு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறத பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கடல் கண்ணியை பார்க்கலான்னு போனா அங்க கடல் கண்ணனும் இருந்தாரு. அவருமே சூப்பரா ஹார்டின்லாம் போட்டுட்டு வாயிலே பபிள்ஸ் விட்டுட்டு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. அசந்து போய் பார்த்துட்டே இருக்க கேப்ல முடிஞ்சுன்னு எல்லாரையும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கடல் கண்ணியை பார்க்கவே இல்லைன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த பேட்சோட வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கடல் கண்ணியை பார்த்து ஹார்டின் போட்டு பாய் சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு அங்க நிறைய கடைங்க இருந்துச்சு. அதே மாதிரி பெட் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது தாங்க 90s கிட்ஸ் மிட்டாய் ஷாப்பை பார்த்தேன். இந்த சாக்லேட்லாம் வாங்கி வீடியோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா 90s கிட்ஸ் மிட்டாய் எல்லாத்துலயும் ஒரு சாம்பிள் வாங்கி வீடியோ பண்ணிடலாம். ஃபைனல் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்க கிட்ஸ்ல இருந்து அடல்ட் பிளே பண்ற கேம்ஸ் ஃபுட் ஸ்டால் இருக்கு. அப்படியே நானும் தம்பியும் VR70 சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலான்னு வந்தா அங்க இருக்க எல்லாத்தோட பிரைஸுமே அதிகமா இருக்கு. இன்னும் சில ஃபன்னியான கேம்லாம் பிளே பண்ண பால் ரோல் பண்ணி பாயிண்ட் ஏத்துறது, ரிங்க பாட்டில த்ரோ பண்றது, 3 பால்ல கிளாஸ் அடிச்சு விழ வைக்கிறது, இந்த மாதிரியான ஃபன்னி கேம்ஸ்லாம் விளையாண்டேன். அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் டைம் போறதே தெரியலீங்க.